எல்லா இடத்தையும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு இப்போ இந்த ஜனநாயக அமைப்பே எப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனநாயக அமைப்பு ஏன் சார் மேலே வந்து சிஎம், அதுக்கடுத்து அமைச்சர்கள், அதுக்கடுத்து எம்எல்ஏக்கள், அதுக்கடுத்து கவுன்சிலரு, அதுக்கடுத்து மாநகராட்சி மேயரு இப்படி கீழே வச்சுருக்காங்கன்னா, அந்த வேலையை கீழே கிராஸ் ரூட் லெவலில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக அந்த கவுன்சிலர் பற்றி, அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வேலை அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக எம்எல்ஏ பற்றி, இந்த மாதிரியான ஒரு அமைப்புங்க. இப்போ இந்த அமைப்பு பற்றி இறைவனால் நீங்கள்லாம் சேர்ந்து என்ன எம்எல்ஏ பண்ணி நான் டப்பக்குன்னா ஓடியாந்துடுறேன். அதான் நீங்கள் செப்டில் மேலே தூக்குறது மாதிரி உள்ளே வந்துருக்கு. இந்த வீட்டு அந்த வீட்டில் இருந்து தான் சார் ப்ராப்ளமே. அந்த எல்லாம் வந்து தண்ணி அப்படியே வாட்டம் போகுதான்னு பார்ப்போம். அந்த அளவு அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லையும் உடச்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதையும் நம்ம ரீஓவர் பண்ணிவிடுவோம். அது வந்து அந்த சிவத்தில் அப்படியே வளைச்சி நேராக வந்து இது வரைக்கும் காம்பவுண்ட் இதுக்கு நாளைக்கு எழுதுறான். நாளைக்கு எல்லாம் போய் பட்டா, இது பட்டா, ஆமாம் அது பட்டா, உங்கள் வீடு பட்டா. ஆமாம். ஓ இதுக்கு மேலே அந்த பக்கம் அந்த ரோட்டு வரைக்கும் அது வரைக்கும் வீடு. அந்த வீடு வரைக்கும். ஆமாம் அது அண்ணா வீடு. இது அவங்க நெட்டாக இருக்குது. அந்த அண்ணா அப்போ பெரிய விட்டுட்டாங்க. இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ வீடு இருக்கும்? வீடுங்களா மொத்தமாக இது மட்டும் இல்லை, வேலை செஞ்சு பட்டா அங்கே கொடுத்தாங்கலாம். நீங்கள் பார்த்து போகணும். அந்த கம்பத்துக்கு வந்தாண்டா தெரியல போட்டு இது பண்ணி விட்டாங்க. 11 வருஷம் ஆகுது. வக்கீல் எல்லாம் வச்சு கேஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு அந்த ரெக்கார்டு மட்டும் கூட நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிளாட்டுங்கிறது எத்தனை அடி? 50 அடி நீளம், 20 அடி அவ்வளோ. படிச்சு என்ன அப்புறம் இவரை வந்து நிற்க வச்சா அழுத்து ஓட்டு நிற்கமா அதனால இவர் சொல்லிதான் அந்த கக்கூஸ் லிஸ்ட்லேயே சேர்க்கிறேன். இந்த வருஷத்துல சுகுமார் காலில் அருளுக்கு ஓட்டு போட்டோம்னா செஞ்சு கொடுத்தாண்டா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுமா? சரியா? ஏம்மா செஞ்சு போறோம்மா. ரொம்ப நன்றி. ஏன் இஷ்டம் போறேன் தலைச்சோதி இருக்குதுன்னா அந்த லிஸ்ட்டு வாங்குறேன். யார் யார் எவ்வளோ கட்டணும் லிஸ்ட்டு வாங்குறேன். அது இன்னும் போட்டு குறைச்சி போட்டு லிஸ்ட்டு வாங்குறேன். நீங்களாம் போய் கட்டி பத்திரத்தை வாங்க. முதல்ல பத்திரத்தை வாங்கினீங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் ரெடி பண்ணுறேன். சரியா? போட்டாங்க ஒரு தாயாத்திலையா உட்காந்துப்பா கணேசன் வைக்காரு. பேசு அண்ணாடே சொன்னா அண்ணன் பேசிட்டு பேசு. இதுக்குமே ஒரு பேச்சுவார்த்தை தான் தவிர இளைஞர்கள் நீங்கள் தான் வந்து முன்னெடுத்து செய்யணுமா? நீங்கள் சண்டை போடக்கூடாது. தோசை மட்டுமா இட்லி இல்லையா?
432 4 50 30 ஒரு நாள் கூப்பிடுங்கம்மா. எந்த உதவினாலும் உங்களுடைய தம்பியா அண்ணனா நடிச்சு கூப்பிடுங்க. அவங்களுக்கெல்லாம் என்னம்மா உங்க பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? அனு பேர் என்ன? அவன் பேர் படிப்பீங்களா? படிச்சு என்ன போறீங்க? டாக்டர், ஐஏஎஸ், கலெக்டர், சாக்லேட் டோர்லேவா? ஐயா அவங்க ரேட்டு சொல்றாங்க. இல்ல பில் எவ்வளவு போடுறாங்க? பில் இருக்கா? 16 சீட்டு போட்டுறவங்களுக்கு 16. வேலை போட்டுறவங்க 50. நாங்க ஒரு சிலிண்டர் தான் நம்ம இந்த சீட்ல வச்சிருக்கிறோம். இல்ல 2 சிலிண்டர் இருக்குது. 2 சிலிண்டர் தான் ஓட்ட மாட்டாங்க. ஒண்ணு தான் இருக்குது. இந்த ஆட்சிக்கார மகாராஷ்டிரா சிலிண்டர் கொடுத்தாங்க, இலவசமா கொடுத்தாங்க. இலவசம் ஆட்சிக்காரங்களே கொடுத்தாங்க. ஒரு சாப்பிட்டாங்க. நாட்டாரம் தெரியுமா யாருன்னு? தெரியுமா? யார் சொன்னா? உனக்கு தெரியுமா? என் பேர் என்ன? அருள். நல்லா படிங்க. அவங்க வீட்ல எல்லாமே படிச்சு டாக்டர்ஸ் தெரியுமா? சார் நிறைய படிச்சிருக்காரு. நிறைய படிக்கலாம். எங்க வீட்டுல டாக்டர்ஸ் 4 பேர். எங்க பசங்களும் டாக்டர் தான். என் பொண்ணு, தம்பி பொண்ணு எல்லாம் டாக்டர்ஸ் தான். நீங்க நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், பெரிய ஐஏஎஸ் ஆகணும். ஆகுங்களா? கையெல்லாம் போகணும். வாய்தாங்கிறது அது 2வது பட்சம். நீங்க முதல்ல அவங்க சொன்னதுக்கு ஒபே பண்ணிட்டு எல்லாமே செஞ்சுட்டு அதான் நமக்கு மீனை பிடிக்க முடியல. ஒரே ஒரு ஹெல்ப்புங்க, டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க கடவுள் சமமானவர்கள். உட்கார்ந்தீங்கன்னா பரவாயில்ல. நீ உட்கார்ந்தாலும் நான் உட்கார். ஒரு சேர் போட்டு உட்கார். எது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எது தேவை? கல்வி, ஒழுக்கம், ரெண்டு கண்ணு மாதிரி தேவை. மேடம் இது 200 பேருக்கு போதுமா உங்களுக்கு சாப்பிட? இன்னைக்கு 200 பேருங்க. கொஞ்சம் கட்டணம் எவ்வளவு போகும்னா 170ங்கம்மா. 170. வீணா ஆகக்கூடாது, பத்தாம போயிடக்கூடாது. இங்க வந்து குழந்தைங்க பாவம். ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி தான் மீதி இருக்குங்க சார். அப்பா அம்மா 2 பேரும் எங்களுக்கு புடிச்சது என்ன தெரியுமா கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? நிறைய கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கல்வியை கொடுத்தாங்க. கல்வியை கொடுத்தாங்க. நான் வந்து பிஎஸ்சி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோட தொழில் பார்க்க போயிட்டேன். என்னோட தம்பி என்ன பண்ணாருன்னா இளவரசியில் இன்ஜினியர்ஸ் படிச்சாரு. இதெல்லாம் அரசாங்க பள்ளியில படித்தோம். அரசாங்க பள்ளியில் நான் ஒரு அரசு பள்ளியில இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் படித்தோம். இங்க இருந்து நாளைக்கு சொல்லிட்டு ஒரு தனியார் பள்ளி, அதுவும் அரசாங்க பள்ளியில் தான். அந்த பள்ளியில் படித்தோம். படிச்சு அவர் எம்பிபிஎஸ் படிச்சாரு, எம்எஸ் படிச்சாரு, எம்சிஹெச் படிச்சாரு. நீங்க ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு. அவரை பெருசா உயர்த்துறது எது இருக்குது? எது சொல்றது? கல்வி. ஒழுங்கா படிச்சா அவரு என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கும்
தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் வந்து பேங்க்லோர் பண்ணுது. அங்க நீங்க போனீங்கன்னா பாருங்க, முன்னாடி ஒரு போட்டோ மாட்டிருப்பாரு. யார் போட்டோ மாட்டிருக்காங்க? அப்பா அம்மா போட்டோவா? அவருக்கு பிடிச்ச வாரியார் போட்டோ மாட்டிருக்க வரலாற்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் பெஞ்சு வேணுமோ இப்பயே பண்ணுறீங்களா? இது எவ்வளோ எவ்வளோ வரும்? சின்னதாக போடுங்க. சரிங்க. கூட தொழிலாளி பிரச்சனை பேர் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. நான் சொன்னது நியாயமே இல்லையா? எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் யாரும் இல்லை, எல்லா நோயும் தான் இருக்கு. 15 நிமிஷம் பேசுறதுல 8 நிமிஷம் உங்க துறையில பேசுறேன். 77 மாசமாக டிஏ வாங்காத முன்னிறுத்தி வந்து நல்லா சிறப்பாக பேசினாங்க. அந்த 85,000 குடும்பத்தின் சார்பாகவும் சேலம் மாவட்ட ஓய்வு பெற்ற நல அமைப்பின் சார்பாகவும் வாழப்பாடி பிராஞ்சி ஓய்வு பெற்ற நலப்பட சங்க சார்பாகவும் இந்த பொன்னாடியை நம்ம 58 வயசு அவருக்கு வந்து கணவனை பிரிஞ்சுதான் வாழ்ந்து 30 வருஷம் ஆச்சு. அதான் தெரியாது, இதுல வந்துமா நம்ம பாமா இருந்தா நம்ம இதுல பண்ணது எழுதிடலாம். இது பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. இது பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து அதுல கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குது இந்த பாப்பா டிக்கெட்டிங் அவ்வளவுதான். இப்போ இதுல மொத்தம் எத்தனை பேர் வந்துருக்கீங்க? ஆனா 10 பேருங்க. 10 பேர். சரி உனக்கு அருள்மணி பாரு, அருள்மணி பாரு. ஆமா வீடியோட சொல்லி வாங்க. நான் தான் உங்க தேடி வந்து கேட்டேன். நீயே வந்து கேட்டேன், ஓய்வு வேணுமான்னு கேட்டேன். நான் தான் இருக்கேன். வாங்கி தரேன், ஒரு 60 நான் வாங்கி தரேன். கணேஷ் சீக்கிரம் பார்த்து நீங்க போட்டு இது பண்ண போடுங்க, நான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு பணத்தையும் நம்ம ஆளுங்களே கட்டிவிடுவாங்க. இந்த தடவை நானே உனக்கு வந்து அது சொன்ன வந்தேன்ல, வந்தோன்னே என்ன சொன்ன அனுப்புறேங்க, அனுப்பிச்சு விட்டு நான் நேரில் வந்து வரவா போயிட்டோம். இந்த தடவை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்.
மாதம் கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்தாங்க. மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லாமே உதவி பண்ணுவாங்க. நாங்களும் எங்கெங்கேயும் எழுதி போட்டோம். ஒருத்தருக்கு போகிற காய்ச்சி கொடுக்க வாங்கி தரல. மகராசிரியர் வந்தாங்க, எங்களை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து எங்களை கூட்டி வந்து மறுபடியும் வீட்லேயும் விட்டுட்டாங்க. எல்லா தராட்சியும் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டுக்குது. ஏதோ மகராச்சராக இருப்பீங்க. எங்களுக்கு இது ஒரு பொண்ணுமும் எங்களுக்கு அருள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. கடந்த 14ஆம் தேதிங்க நான் தலாவப்பட்டி ஊராட்சி பெத்தானூருக்கு போயிருந்தோம். போகும்பொழுது அங்கே இருந்த தாய்மார்கள்லாம் வந்து வயதான மூத்த குடிமக்கள், முதியோர்கள், நம்முடைய எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தாய்மார்கள்லாம் வந்து எங்களுக்கு ஓஏபி வேணும்பா, பாரு என்னுடைய குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அவங்களாம் வீட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு 100% அதற்கான தகுதி இருக்குதுங்கிறத உணர்ந்த பிறகு நம்ம வந்து வண்டி அனுப்ப எங்களுடைய நடமாடும் அலுவலகத்தை அனுப்புகிறோமா, உங்களை வந்து அது கூட்டிகிட்டு போய் உங்களுக்கான பதிவுகளை செய்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். நான் கொரோனாவிலே படுத்தாலும் கூட என்னுடைய உதவியாளரை அந்த நடமாடும் வாகனத்தில் அனுப்பிச்சுட்டு ஒரு 4 ட்ரிப்பு இதுவரையில் ஒரு 14 முதியோர்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த சென்டரில் பண்ணி அதுக்குரிய கட்டணத்தை நாங்களே செலுத்தி அவங்களுக்கு மதிய உணவும் வாங்கி இன்றைக்கி அவர்களை வீட்டிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது சாதனைக்காக சொல்ல, எங்களால் முடிந்த உதவியை மக்களுக்கு நான் களத்தில் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தாலும் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது சேலம் மேற்கு தொகுதி என்பதை இங்கே உங்களிடத்திலே சொல்வதற்காக தான் வீடியோ. இது போன்ற பணிகள் இது மட்டும் இல்லை, இது மாதிரி மக்களை சந்திப்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதை ஒன்று மட்டும் ஆவணப்படுத்திய காரணத்தினால, இன்று நம்முடைய தம்பிகள் ஆவணப்படுத்திய காரணத்தினால இதை உங்கள் பார்வைக்காக. என் வேலை என்ன, என்னை எதுக்காக நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க? முடிந்தவர்களுக்கு உங்கள் உதவி நீங்களே செஞ்சுக்க போகிறீங்க, முடியாதவர்கள் எங்கிட்ட கேட்க போகிறீங்க. அதை வந்து செய்யணுங்கிறது தான் நீங்கள் எனக்கு இருக்கிற கட்டளை. அதை செய்யணுங்கிறது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் களத்தில் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தாலும் என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ராமதாஸுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் எத்தனை முறை நாங்கள் முயற்சி பண்ணி எங்களுக்கு கிடைக்காத இன்றைக்கி அவருக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இதற்காக ரிஸ்க் எடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு இந்த நாளைக்கு நல்ல ஒரு பிஎம் பண்ண எங்களுக்கு செய்து கொடுத்ததுக்கு 1500 பணம் அனுப்பிச்சுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி குறித்த வழிகாட்டுதலுக்காக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாள் பயிற்சி முகாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் எனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்ன காரணம்னா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். என்னோடய உடம்புல ஓடுற ரத்தம் முழுக்க உங்களை போன்ற ஆசிரியர் ரத்தம். அது அரசு பணியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்களோ, குழந்தை எப்படி தூக்கி வளர்த்தாங்களோ, அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கு அவர்களை குழந்தையாக பாவித்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்க டீச்சர்கள்லாம் தெரியும், எங்கள் உறவினர்கள் இங்கே இருக்கிற. அப்போ எப்படி பல பேர் எங்கள் அப்பா அம்மா கூட சில பேர் படிச்சிருப்பீங்க. என்னென்னா இப்படி ஒரு உச்சகட்டம், ஒரு ஆசிரியர் என்று ஒரு இனம் மட்டும் இந்த நாட்டில் இல்லைன்னா ஒழுக்கமே இல்லாத போயிருக்கோம். மாணவர்கள் எங்களை போன்றவர்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து +2ல் ஃபெயில் ஆனோடனே என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் பழனி போன ஒரு ஆசிரியர், பாரதியாலயா ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு. போனோடனே பயங்கரமான அப்செட்டு. நான் படப்படப்பன்னு ஓடி போய் வீட்டுக்கு போயிட்டேன். ஆசிரியர் விட்டு பையன் இது பண்ணிட்டேன். நான் போகிறத பார்த்துட்டு அந்த வாத்தியார் எனக்கு பின்னாடியே ஓடியாந்துட்டார். எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி எங்கள் வீடு, என்னுடைய படிப்புக்காக நாங்கள் போனோம். போயிட்டு உட்காந்து நான் வீட்டுக்குள்ளே கதவை தட்டிட்டு அழுதுட்டுருக்கிறேன். கதவை தட்டி, ஏப்பா என்னாச்சு பண்ணார். இல்லையா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது அவர் சொன்னார், டேய் போடா,
நீ வந்து உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்ன நினச்சாங்க, ஒருத்தனை டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சாங்க. உன் தம்பி நல்லா படிக்கிறான், அவன் டாக்டர் ஆக போகிறான், நீ இன்ஜினியர் போ. இன்ஜினியர்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் முடியாதுன்னாரு. அப்புறமேலே எங்கள் கூடவே இருந்தார், ஒரு 2 மணி நேரம் எங்கள் கூட இருந்துட்டு அப்புறம் அவர் இந்த செல்லுமணி இருந்தால் இங்கே நம்ம சோனா காலேஜ் பின்னாடி ஒரு ஆசிரியர், இவங்க 2 பேரும் தான் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அன்றைக்கெல்லாம் வச்சு பேசி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் விட்டு போயின்னா அப்புறம் வாத்தியார் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, வந்து அடிக்க தான் செய்வாங்க. எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி சரி பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அப்படி வாழ்விலே தோல்வி அடைந்தாலும் கூட ஒரு தேர்தல் இல்லைங்க, 5 தேர்தலிலே தோல்வி அடைந்தவன் நான். 5 தேர்தலில் தொடர்ந்து எந்த தேர்தலும் நான் விட மாட்டேன், எல்லா தேர்தலும் நிற்பேன். தனிச்சுனாலும் சரி கூட்டணினாலும் சரி நிற்போம். நின்று இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி கிடைத்திருக்கிறது. இந்த சேலம் மேற்கு தொகுதி மக்கள் அதற்கு எனக்கு வாக்களித்து செய்திருக்கு. நான் இது எதுக்காக இங்கே சொல்கிறேன்னா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை, அதாவது நம்ம இது எப்படின்னா ஓமொழிகளில் பாட்டு கூட இருக்குது. அந்த மாதிரி நான் இப்போ நெடுஞ்செழியன் சார்கிட்ட கேட்டேன், சார் இப்போ உங்களுடைய சில செய்தியெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா அருமையாக பண்ணுறீங்க. முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பேசும்பொழுது ரொம்ப அற்புதமாக உங்களுடைய பேச்சு இருந்துச்சு. உங்களுடைய பேச்சை கூட இங்கே உட்கார்ந்து நான் கேட்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆசிரியர்கள் மட்டும் அமர வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால நான் அமருவதற்கு தகுதியற்றவன். என்ன காரணம், நான் ஜஸ்ட்டு பிஎஸ்சி தான் படித்தவன். ஆனால் இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சுக்களை நான் வீடியோவில் பார்த்துக்கிறோம். எங்களுடைய சகோதர ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களும் மிகச்சரியாக பயிற்று கொண்டு போவாங்க. அவர்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்று அவரிடத்தில் கூட ரொம்ப நானும் அண்ணனும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் மட்டுங்க ஒரு பையனை தவறான வழிக்கு கொண்டு போக முடியும்னா கொண்டு போக முடியும், நல்வழிப்படுத்த முடியும். கடுமையான அடித்து உதச்சி இது பண்ணிங்கன்னா அவனுடைய மூடு மாறி அவன் வேறு மாதிரி போயிடுவான். அன்பு என்ற ஒரு அறத்தை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி போதை பழக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையான முறையில் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு பெரிய பள்ளி, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அங்கே போயிருந்தோம். போகும்பொழுது அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, ஏதோ அந்த தலைவாணி மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னது கூலிப்பு வாங்க சார் அந்த அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு, எங்கள் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. சார் பாருங்கள், +2 வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு, அவ்வளோ ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டான பள்ளி. எனக்கெல்லாம் அங்கே சீட்டு கிடைக்கல. அப்படியாப்பட்ட பள்ளி பாத்ரூமில் போனால் 20 அப்படியே ஒரு குச்சி எடுத்து அந்த மேடம் பண்ண காமிக்கிறாங்க. காலையில் 11:30 மணிக்கு கூலிப்பு 20 இருந்துச்சு. இதையெல்லாம் அடித்து உதச்சி திருத்த முடியாது. அன்பு காட்டி திருத்துவீர்கள். அதே மாதிரி எவ்வளவோ அவர்களுடைய வாழ்விற்கான வழிகளை உங்களால் உருவாக்கி தர முடியும். அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கக்கூடிய அவங்க, அதாவது பெத்த தகப்பன் தாய் கூட அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸ்கூலுக்கு. நீங்கள் காலையில் 9 மணிக்கு கத்த ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை கேட்டை மூடிட்டு போகிற 5 மணி வரைக்கும் தன்னலமற்ற முறையில் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள்லாம் மேடையில் போய் பேசும்பொழுது 1 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டோம்னா நல்லா பேசுவோம். எப்படி வேணாலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நல்லா தான் பேசுவோம். எப்படி பேசினோம் பின்னாடி அப்படியே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் பிரேக்கே இல்லாத காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் கஷ்டப்படுறீங்கன்னா செய்கிற வேலையிலே ரொம்ப கடுமையான வேலை பேசுகிறது தாங்க. அந்த அளவில் நீங்கள் சிறப்புற செயலாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய அண்ணன்களை, எங்கள் அக்காக்களை, என் தங்கைகளை மனதார வாழ்த்தி, நீங்கள் ஒரு நல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் என்ன ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் விரும்புகிறாரோ அது போன்ற ஒரு நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கருத்தரங்கம் மிகச்சிறப்புற நடைபெற வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம். எனக்கு சாப்பாடு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியிலே கூட்டிட்டு இருக்காங்க. நன்றி வணக்கம். கூட்டிகிட்டு வந்து எங்களை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்களை கொண்டாந்து எங்கள் வீட்டிலே விட்டுட்டாங்க. அருள் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப இது பண்ணிட்டுருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே இப்படி பண்ணல, நல்லது பண்ணிட்டுருக்காரு. பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றிங்க. பவித்ரா. நான் எங்கள் ஏரியாவில் பேருந்து வசதி இல்லை, பால் மார்க்கெட்டில் எல்லாம் குழி வெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல் போக முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணோம். எனி டைமாக இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ண உடனே வண்டி அனுப்பிச்சுட்டாரு. நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்துட்டோம். எத்தனை நாள் ஆச்சு? கொடுங்கம்மா, சொந்தக்காரங்களா பார்த்து சண்முக டாக்டர்கிட்ட ஒப்படைச்சோம் இந்த பொருட்களை. ரெட்டியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6,40,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு வழங்கினோம். 5 பெட்டு, 2 பீரோ, வாட்டர் பியூரிஃபையர், ஒரு பெரிய இயந்திரம் ஒன்று, சின்னது ஒன்று, பெஞ்சு டெஸ்க், இந்த மாதிரி நிறையா பொருட்களை ஒரு 6,40,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இன்றைக்கு வழங்கினோம். வழங்கி இந்த 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 மருத்துவமனையில் பிரசவித்த 2 குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசினுடைய பரிசு பெட்டகத்தை வழங்கி வாழ்த்தினோம். நடமாடும் அலுவலகம் அமைத்து பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களது குறைகளை கேட்டறிந்து சரி செய்யும் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவின் முன்மாதிரி முயற்சிக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு குவிந்து வருகிறது. இப்போது நாம் பார்த்த காட்சிகளும் அதிலிருந்த வாகனமும் தேர்தல் பிரச்சாரத்திற்கானது அல்ல. தேர்தலில் வென்ற பாமகவைச் சேர்ந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ராமதாஸ் தனது தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து கொள்வதற்காக அமைத்துள்ள பிரத்யேக நடமாடும் அலுவலகம்தான் இது. மாருதி ஈகோ வேனுக்குள் லேப்டாப், பிரிண்டர், ஸ்கேனர் என அலுவலகத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்கியுள்ளார் அருள். மேலும் வாகனத்தின் மீது எம்எல்ஏவின் தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை எழுதி வாகனத்திலேயே ஒலிபெருக்கியும் அமைத்து அதை தொகுதி முழுவதும் இவர் உலவ விட்டுள்ளார். நாள் ஒன்றுக்கு ஒரு பகுதி என இந்த நடமாடும் அலுவலகத்தில் பயணம் செய்யும் அருள் உங்கள் தேவைகளை அறிய உங்களை தேடி என்ற முழக்கத்துடன் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். எம்எல்ஏக்களோ எம்பிக்களையோ மக்கள் தான் வந்து சந்திக்கணும், அவங்க தான் வந்து நம்மகிட்ட ஒரு பரிந்துரை கடிதமோ அவருடைய தேவைகளை சொல்லணுங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை மாற்றுறங்கிறதுக்காக தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு போகிற மாதிரியே
தொடர்ந்து அவங்கள நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடமாடும் அலுவலகம். நான் காலை 6:30 மணி முதல் 10 மணி வரைக்கும் இந்த அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஊராக போயிட்டுருக்கிறேன். மற்ற நேரங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவிகள் அறிவித்தா அதை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரச்சார வாகனமாக இந்த அலுவலகத்தை பயன்படுத்துகிறோம். தமிழகத்திலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நடமாடும் எம்எல்ஏ அலுவலகம் பொதுமக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. இத்தனை காலமும் எம்எல்ஏவை சந்திக்க அவரது அலுவலகம் முன்பாக கால் கடுக்க காத்திருந்த தங்களுக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சேலம் மேற்கு தொகுதி மக்கள். புத்தகத்தினுடைய ஜெராக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன், வண்டியில போட்டுக்கிறேன், போட்டு உனக்கு மாசம் மாத்திரை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். எம்எல்ஏவை தேடி அல்லாலன்னு அலைஞ்சோம். ஒரு வேலைக்கு போகிறவங்க, நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை லீவ் சொல்லிவிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டே போய் அவரை தேடி போய் காத்து கிடப்போம் வாசலில். ஆனால் எப்பயோ ஒரு டைம் 2 வாரத்து 4 வாரத்து போய் வரமாம்பார், வரமாட்டார். ஆனால் இவர் எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நன்றி. ஆனால் எங்கள் குறையை மட்டும் தீர்த்து வச்சாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்கள் வீடு தேடி வந்து எங்கள் குறைங்களை கேட்டு போகிற போதே அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். தமிழகத்தின் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸை போல் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். ஓட்டு கேட்க வீதி வீதியாக சென்றதை போல மக்கள் குறைகளை கேட்கவும் வீதி வீதியாக எம்எல்ஏக்கள் வர வேண்டும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாங்களே இருக்க மட்டும் நீங்க காலையே உங்களுக்கு குற்றம் குறைகள் தேவைகள் விஓட்ட சொல்லணும், சர்டிஃபிகேட் வேணும்னா அது ரேஷன் கடையில் பொருட்கள் சரியில்லைங்கிறதோ அல்லது பிடிஓட்ட சொல்லணும், இதை சொல்லலாங்கிறதோ சொல்லி சரி பண்ணுவோம். இதான் இருக்குதா உங்களோட வேண்டுகோள்? செங்காரனூருக்கு ரேஷன் கடை கொடுத்தோம், நாம தான் கொடுத்தோம் ரேஷன் கடை, கட்ட முடியல. ஆமா இப்போ கையெழுத்து படுத்துறோமா 16 லட்சம், ஏதோ 30-40 பேர் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அது நீங்க தங்கராஜ் உட்காந்து கலந்து பேசி பண்ணுங்க. சரி அம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம். கிராம சபை கூட்டங்கிறது வருஷத்துல ஒரு 6 நாள் போடுறதுங்கிறது ஒரு அரசாங்கத்தோட சட்டம். இதில் எல்லா துறையை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நம்ம கிராமத்திலிருந்து டவுனுக்கு வேலை செய்கிறாங்க, கொத்து வேலை செய்கிறாங்க. செய்யறவங்க மேலே இருந்து கீழே தவறி விழுந்துடுறாங்க. சில பேர் செத்துறாங்க. அந்த வீட்டுக்காரங்கிட்ட, ஏப்பா 2 குழந்தை இருக்குதுப்பா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி முழுகாமல் இருக்குதுப்பா, எப்படியாச்சும் உதவி செய்யப்பான்னு நாங்கள் அவனை கெஞ்சி 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி அந்த அம்மாவை கொடுக்கறதுக்குள்ள கஷ்டமா இருக்குது. இப்போ நல்ல செய்தியை ஒன்று நம்ம துணை ஆணையாளர் சொல்லியிருக்கிறாரு. 59 வயசுக்கு முன்னாடி ஆண்கள் கட்டட தொழில் செய்கிறவங்களை பண்ணுனா 60 வயசுல 1000 ரூபா மாதம் வீட்டுக்கு வருது. ஏதாச்சும் விழுந்து உயிர் காப்பாற்ற என்ன சொல்றாரு, 5 லட்சம் பணம் தரங்கிறாரு. அது ஒரு தொழிலுக்கு இல்லை, எல்லா தொழிலுக்கும். ஆக இதை நீங்க பயன்படுத்தினா இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள்ல தான் ஒன்னோட ஒன்று நம்ம கலந்து கட்டி பண்ணிக்க முடியுது. பல இடங்கள்ல கிராம சபை கூட்டம் இவ்வளவு கூட்டமெல்லாம் வரதில்லை. இங்க பாருங்க 300-400 பேர் நினைஞ்சு நல்ல பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். இது இருக்கிறது பெரிய பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. உறுதியா சொல்றோம், இந்த கிராம சபை கூட சொல்றோம், அடுத்த கிராம சபை கூட்டத்துக்குள்ள தண்ணி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறோம். நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தரீங்களா? இன்னொன்னுமா, 1 லட்சம் லிட்டரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாகல்பட்டிக்கு மொத்தமா நம்ம எவ்வளவு பேர் இருந்தோம் தெரியுமா? 3000 பேர் இருந்தோம். இன்னைக்கு 10 லட்சம் தண்ணி கொடுத்தாலும் பத்தாது. ஒரு குடும்பம் விரிஞ்சு போச்சு. ஆக 3 ஆகி போச்சு. ஆனா கொடுக்குற கவர்மெண்ட் கொடுத்த தண்ணி. ஆனா அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போய் கேட்டா எதனாலும் செய்யறா இருப்போம், நல்ல மனுஷன்தான். ஆனாலும் கூட இந்த அதிகாரிகள் அவருக்கு ஒத்துழைப்பு தரணும். நம்ம போய் மீண்டும் ஒரு முறை அவங்களே வர வைப்போம். வர வைக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். வர வச்சு அவங்கள்ட்ட உறுதி வாங்குவோம். இப்போ இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வருது, வார்டு உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் எனக்கு தெரியும். ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு நான் பயந்தானே. ஆமாம், இவன் எம்எல்ஏ ஆவான், இவன் சொன்னால் அவங்க வராங்க, இவங்க வராங்க, 100 பேர் நிற்கிறாங்க, தண்ணி இல்லை, சொல்லுமா சொல்லாத. இதுதான் எல்லாத்துக்கும். தங்கராஜ் வீட்டில் அதே தான், இருக்கிற வார்டு மெம்பர் வீட்டில் அதே தான், நமக்கு ஓட்டு கேட்க போடலாம். அதுதான் தண்ணியான பிரச்சனைக்கு உறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இதில் கட்சி நம்ம யாரும் பார்க்க வேண்டாம், எல்லாம் பொதுவாக போவோம். ஆமாம், பொதுவாக போவோம். போயிட்டு நம்ம நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஏன்னா இப்போ நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அந்த வேதனை இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழல் இருக்குன்னு. ஏன்னா அவரால் பரிந்துரை தான் பண்ண முடியும். எப்போனாலும் எதனாலும் சொல்லுங்கள், என்னால் முடிந்ததை செய்து கொடுக்குறோம். இடம் இல்லைம்மா பட்டா கொடுக்கறதுக்கு விஓ சொல்கிறாரு, 300 அப்ளிகேஷன் வந்திருக்கு சார், நான் தேர்வு பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையான ஒரு ஏழைகளுக்கு ஒரு 40-50 பேர்த்துக்கு கொடுக்க முடியும் சார், நீ எல்லாம் கலந்துக்கிற உங்கள் வீட்டில் கலந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் தலைவர்களாம் கலந்துக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தாவா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அம்மா உன்னுடைய ஆதங்கம், உன் வேதனை 100% சரியானது. ஏன்னா உனக்கு 2 குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைங்க நாளை கேட்கும்,
ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பான். அதனால நல்லது பண்ணிக்கலாம். இன்னொன்றுமா, மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருந்தா இவர்கிட்ட நல்ல மனுஷன் கேட்டா நான் கலெக்டர் கூட விட்டு சொல்லி வாங்கி கொடுத்துரும்மா. இடம் இல்லவே இல்லை, அதுதான் பிரச்சனை. இங்கே உனக்கு பாகல்பட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு முத்துராயம்பட்டி போகிறோம்னு வச்சுக்க. முத்துராயம்பட்டி போனால் அங்கே உங்கள் கொடுமையை விட அங்கே பெருங்கொடுமை. இந்த பக்கம் கீரப்பாம்பட்டி போனோம்னா இது மாதிரி 100 மடங்கு கொடுமை அங்கே. இந்த எதுக்காக சொல்கிறேன்னா, பொதுவாக செங்கானூரில் நாங்கள் ரேஷன் கடை கட்டுறதுக்கு இடம் அக்கா ஓட போகிற போக்கில் நான் போய் ஒரு பூசை போட்டுன்னு வச்சுக்க, சுப்ரீம் கோர்ட்டில் கைது பண்ணி விடுவாங்க. ஆமாம், இல்லை சார் நீங்கள் கண் பண்ணுவீங்க. அது போட்டோம் நல்லா கேம்மா. இப்போதான் 1 மாசம் தான் ஆச்சு. பண்ணி தர சொல்றேன், முடிஞ்சா பண்ணி. நானும் 50 வட்டி கொடுத்தேன் சார். அப்போ யாரும் கேட்கல, கொடுத்து எனக்கு அவ்வளோதான் கோட்டா. ஏன் 5 பீரியட் 5 வருஷம் பீரியடுக்கு 50 வட்டி தான் கொடுத்துட்டேன். பண்றேன். ஏப்பா பாப்பா பேர் என்ன? மாரிமா. அது எழுதிக்கிறேன், அதுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன். ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருத்தர் ஐயாவோட ஆதரவு உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரியா? அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் ஐயாவோட அறிக்கையை கொடுத்து அனுப்புறேன், படிங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். முதலமைச்சர் சந்திச்சு பேசுறோம் நாங்க. சரியா? முதல்ல இந்த செவிலியர்களில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தமிழக அரசால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகும் செவிலியர்களுக்கு ஆதரவாக சேலம் மாவட்டம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ திரு அருள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ஆதரவை நல்கிற்கு பெரும் நன்றியையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக இந்த அறிக்கையை விட்டிருக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரம் நடும் அறமே மாபெரும் அறம். அறிக்கை: செவிலியர்களின் பணி நீக்கத்தை ரத்து செய்து பணி நிலைப்பு வழங்க வேண்டும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவதற்காக அமர்த்தப்பட்ட 2400 செவிலியர்கள் இன்று முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக உயிரை பணயம் வைத்து பணியாற்றி வந்த செவிலியர்களை பணி நீக்கியிருப்பது நியாயமல்ல. இந்தியாவில் 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று மின்னல் வேகத்தில் பரவ தொடங்கிய போது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மருத்துவம் அளிப்பதற்காக 3200 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களில் 800 பேர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும், மீதமுள்ள 2400 செவிலியர்களையும் பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு முழுக்க அலையில் உயிரை பணயம் வைத்து போராடி அந்த பணிகளை செய்த 3200 செவிலியர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்திருக்கிறது. ரொம்ப மனத்தை வருந்தத்தக்க செய்தி. நான்லாம் கொரோனாவில் 2 அலையில் தப்பிச்சு வந்தேன். முதல் அலையை பொறுத்தவரையில் உயிரே போய் உயிர் வந்துச்சு. அப்போலாம் செவிலி தாய்மார்கள்லாம் 24 மணி நேரமும் அந்த பிபி கிட்ட போட்டுக்கிட்டு வெந்து அப்படியே உயிரோடு செத்தாங்க. அந்த மாதிரியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்றைக்கு அந்த முடிஞ்சு போச்சு. 3 முறை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பதை என்னோடய கோரிக்கை. திடீர்னு அவங்கள பணியிலிருந்து விளக்குறது சரியில்லாது, ரொம்ப வேதனை அளிக்கிறது. இப்போ எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல. சேலம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவமனைகளிலும் செவிலியர்கள் வேக்கண்ட் இருக்குது. எல்லா காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் இவனை பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயா அவர்களும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கௌரவத்துறை ஜி.கே. மணி அவர்களும் அவர்கள் சார்பிலே மண்டபத்தில் இருக்கிற 105 சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இவருடைய போராட்டத்திற்கு அதாவது நியாயமான போராட்டம். ஏன்னா உயிரை பணைய வச்சு போராடி இந்த கொரோனா அரக்கனை எதிர்த்த இவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திற்கு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் துணை நிற்போம் என்பதை இந்த வேலையில் தெரியும். கேஸ் போடாமல் உள்ள நான் கேட்கல, காவல்துறை அதிகாரி கேட்கல, கேஸ் போட்டிருக்காங்களான்னு தெரியல.
கேஸ் போடாமல் இப்படி அடைச்சி வைக்க மாட்டாங்க. கேஸ் போட்டாலும் இப்போ கோர்ட்டை பிடிச்சி அதுதான் கேட்கணும். இல்லை ஒரு வேலை என்ன மாலை சாயந்தரம் விடுற மாதிரி கூட நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அதுக்கு அரசு பண்ணியிருந்தா உங்களை பார்க்க அனுமதிக்க கூடாது. நீங்க சட்டமன்ற உறுப்பினர், அவங்க மேல வழக்கு பதிவு பண்ண நீங்க கேட்டுருக்கீங்க. நான் கேட்டேன். அது எங்கேயுமே தமிழ்நாடு முழுக்க யாரையும் அனுமதிக்கலன்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் நம்ம ஒத்துழைப்பு வழங்கணும்ல. அவங்க பெண் குழந்தைகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 8 மணிக்கு கைது பண்ணாங்க. இன்னும் வெளியே கொண்டு வந்தாங்க. அதான் பார்க்க உள்ள விடலையே. பார்த்துட்டு தான் நம்ம அது என்ன அவங்க நிலையை தெரிஞ்சிருக்க முடியும். அதுதான் வந்தோம். நம்ம அவைகள்ட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வர மாட்டேங்குது. உள்ள இருக்காங்க, பேச அனுப்ப மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஏன்னா பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் இயற்கை உபாதைகள் மற்ற இன்னும் பல்வேறு சிக்கல் சிரமங்கள்லாம் இருக்கும். அவங்கள இப்படி அடைச்சி வைக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தம் தான். நான் அதை இப்போ அமைச்சர்கிட்ட பேசுவேன். இப்போ இன்னும் நேரத்தில் அமைச்சர்கிட்ட பேசலாம். ஐயாட்ட தகவல் சொல்லிவிட்டு பெரிய அதிகாரிகளிடத்துல பேசி இது ஒரு சரி பண்ணணும். அருள் இருக்கா? அருள் பேசிட்டு அருள் சாரி அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, பாட்டாளி மகிழ்ச்சி துவக்கியதே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு தான். எங்க கட்சி புறக்கணிக்கிறீங்க, வருத்தமா இருக்குது. சாதிவாரி கணக்கெடுக்கல ஜிகே மணி இல்லைன்னு உடனே அப்போ நீக்கிறது. ஜிகே மணி அடுத்த உறுப்பினர் இருக்கும்ல. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிற மிக முக்கியமானது. இன்று வரையில் நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை நாங்கள் ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது. 1931 ஆண்டு ஆங்கிலேய காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்கே நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அது என்பது ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு. சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது, கர்நாடகாவில் நடத்தப்பட்டது. அந்த பீகாரில் நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல. அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதான் தவறு என்று அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது எந்த இடத்துலையும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்ம நடத்த தேவையில்லை. அவங்க அந்த இடஒதுக்கீட்டுடைய அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மாபெரும் அவையில சாதிவாரி கணக்கு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து, அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பதிவு பண்ணிட்டு போதும் உட்காருங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நீங்க பேசுங்க. அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் எல்லா இடத்துலயும் எடுக்கல. அதான் ஒரு எம்பி சொன்னார். நீ சொன்னது அதுதான். தயவு செய்து சீர்குலைக்காதீங்க. பதிவு பண்ற நான் சொன்னது பீகாரில் எடுக்கப்பட்டதுக்கு நீதிமன்றம் தடை விதித்ததாக இங்கே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அதனால நீங்களும் சொன்னேன். அதை நீக்க முடியாது. நீங்க சொன்னது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது வேணா உங்களுக்கு தர சொல்ல உட்காருங்க, கொடுத்துடலாம். பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடை 65 விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது. அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் இல்லை, பட்னா உயர்நீதிமன்றத்தில் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தியதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டு இருக்கிறது. இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை. ஒரு மாநில அரசு எந்த கணக்கு எடுக்கும் தடை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலமைச்சர் சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இடஒதுக்கீடு இருக்கு. எப்படி இத ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்க முடியும்? இல்ல அருள் பேசுங்க. உங்களை நீங்க பேசுறீங்க. இப்ப மாண்புமிகு பேரவைத் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வன்னியர் சமுதாயம் கொண்டு வந்த 10% இடஒதுக்கீடு குறித்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. அந்த தீர்ப்பிலே அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார். பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே 2021ஆம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து, அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். எனவே அதை செக்ஷன் 32 படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று. எனவே தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. அருள் போதும், நிறைய விளையாட்டு. அருள் உட்காரட்டு பேசு. அருள் பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்தம் நான் பேசுவதற்கே எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கொண்டு வந்த தகவலை அமைக்க என்ன கேட்கிறேன், நீங்க தான் நம்ம மாநில சுயாட்சி பேசுறோம், மாநிலத்தில் அதிகாரம் மாநில சுயாட்சியில பேசும் பொழுது ஏன் மாநில நம்ம அந்த உரிமை இருக்குன்னு உங்க மாநில சுயாட்சியை பேசுகிற மாண்புமிகு நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும். உரிமை இருக்கிறது, இருக்கிற உரிமை ஏன் நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள்? சட்டத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப அகில இந்திய அடிப்படையில் தான் ஓபிசி இதெல்லாம் எடுக்க முடியும். எல்லா வகையிலும் எடுத்தா தான் அங்கே இடஒதுக்கீடு 27% கொடுக்க முடியும். எனவே தான் அகில இந்திய அளவிலே ஜாதி ஒதுக்கீடு அங்கே கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் வலியுறுத்தி வருகிறோமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. நம்ம மட்டும் எடுத்து அதனால எந்த விதமான பாதிப்பும் பின்னால் ஸ்ட்ரக் டவுன் ஆகிடுச்சுன்னா வேலைக்கு போனவங்கெல்லாம் திரும்பி வரணுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். எனவே தான் அகில இந்திய அடிப்படையில் எடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுதான் செல்லுபடியாக ஒன்று. எனவே தான் அதை செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும். அமைச்சர் சொல்றாரு 1939 வெள்ளக்காரன் காலத்துலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு ஆட்சியில வந்து யாருமே எடுக்கல. அதுக்கு யாருக்கும் தகவல் 2021 மட்டும்தான் எடுக்கல. 10 வருஷத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுக்கப்படுது? இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மன்றாடி கேட்டு இந்த தயவு செய்து மாநில அரசாங்கமே
சுயாட்சி பேசும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனைத்து முடிச்சிடறேன். சுயாட்சி பேசும் நம்ம தமிழக அரசாங்கம் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் வேண்டி முடிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பிய பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் இளைஞர்கள் வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஒரு சாமானிய ஆசிரியருடைய மகனான என்னை இங்கே அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதி வாக்காளர் வல்லர்களுக்கும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிற குலதெய்வ மாசி பெரியசாமி உள்ளிட்ட சேலம் மாவட்ட மக்களுக்கெல்லாம் எனது நன்றியை தெரிவித்து இங்கே என்னுடைய உரையை துவங்குகிறேன். ஜவுளி தொழிலுடைய தாயகமாக சேலம் அங்கே ஜவுளி பூங்காவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை நம்பி இருக்கிற 10 லட்சம் மக்கள் வாழ்வை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு தொகுதிக்கு 3 கோடியிலே விளையாட்டு தினம் அமைத்து தர வேண்டும். நம்ம ஊர் விளையாட்டு திடல் ஊரக வளர்ச்சித்துறையும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து அமைக்கப்படும் சொன்னாங்க. அற்புதமான திட்டம். ஒரு கிராமத்திலும் அது வந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். சேலத்திலையும் எங்களுக்கு 20-30 வருஷமா வாழ்கிற மக்களுக்கு அந்த பட்டாவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புது ரோட்டில் நெடுஞ்சாலைத்துறையில சேலம் ரிங் ரோடு கொடுங்க, சேலம் மாநகராட்சிக்கு கூடுதல் நிதியை கொடுங்க. சேலம் பள்ளப்பட்டியில காவல் நிலையம், மிகப்பெரிய காவல் நிலையம், அதுக்காக சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும். ஏற்காட்டுக்கு ரோப் கார் வசதி வேண்டும். இந்த மானிய கோரிக்கைகளை பேசுவதற்காக வாய்ப்பு தந்த பேரவையுடைய துணைத் தலைவர்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து துறையினுடைய முன்னாள் முதலமைச்சர் பேராசிரியர் பேரறிஞர் அண்ணா அவர்களாலே அரசு அமைக்கப்பட்டு அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞர் அவர்களாலே டிஎஸ்டிசி லிமிடெட் என்ற பெயரில் போக்குவரத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் பின்னிட்டு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வரான கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு முதல் மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து கழகங்களை மாற்றினார். விதவிதமான சொகுசு பேருந்துகள் வந்த போதும் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் நம்பி இருப்பது அரசு போக்குவரத்து கழகம் தான். இதில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் இரவு பகலாக பாராம உழைக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மட்டுமே முன்மாதிரியாக விளங்குவது இதுக்கு காரணம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறந்த சேவைக்காக இந்திய அளவிலே பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறது. இந்திய அளவில் டீசல் சிக்கனத்தில் 2021ஆம் ஆண்டு கும்பகோணமும் அதற்கு பிறகு கோவை மாவட்டம் 2வது இடமும் இந்த மாதிரி விருதுகளை பெற்றது. இருசக்கர வாகனங்கள்லயும் மோட்டார் சைக்கிள்லயும் முன் விளக்கு முகப்பு விளக்கில பாதி அளவுக்கு அந்த கருப்பு வண்ணத்தை பூச அதை கட்டாயப்படுத்த வேண்டும். ஏன்னா அப்படி பண்ணா விபத்துகள் குறையும். கொரோனா காலத்தில் பணியின் போது கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த போக்குவரத்து பணியாளருக்கு இழப்பீடு வழங்காமல் உள்ளது. அதை உடனே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தொற்று பாதித்த தொழிலாளர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். ஒளி மாசு ஏற்படும் வாகனங்களை கண்டறிந்து அதனை ஆய்வு நடத்தி ஒளி மாசு புகை மாசு இல்லாத அளவிற்கு வாகனங்களை ஓட்ட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சுற்றுலா இடங்களை எல்லாத்தையும் ஒரு மேம்படுத்தி மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலா தலத்திலே மகிழ்வாக கழிக்கத்தக்க வகையில செய்ய வேண்டும். இன்னைக்கு சுற்றுலா தலங்கள் தான் நம்முடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குது. ஆக அதற்காக கூடுதலாக கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது ஏற்காட்டை பொறுத்தவரையில அந்த உயிரியல் பங்காளியும் சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் எல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான விளம்பர பதாதை எல்லாம் வைக்கணும். தமிழக சுற்றுலாத்துறை பொறுத்த வரைக்கும் முன்பு சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான அடையாள அட்டை நிறைய கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப வெறும் 168 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப அவர்களுக்கு அந்த சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலை பண்பாட்டு துறையில சேலம் அருங்காட்சியகம் நீண்ட நெடுங்காலமாக இயங்கி வருகிறது. எங்க சேலம் மேற்கு தொகுதி சாரதா காலேஜுக்கு எடுத்த மாதிரி அந்த அருங்காட்சியகம் இயங்கி வந்தது. இப்பொழுது அஸ்தம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 1/2 ஏக்கர் இன்னைக்கு காலையில தான் கேட்டேன், 1/2 ஏக்கர் நிலம் ஒதுக்கி தந்திருப்பதாக சொல்கிறார்கள். சேலத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றத்தக்க வகையில் அவர் அதை செய்ய வேண்டும். அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை சார்பா ஒரு மாசம் முன்னாடி சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்களை ஒரு அழைப்பு விடுத்தார். இங்க நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு நாங்க பாட்டாளி கட்சி உறுப்பினர் எல்லாம் போயிருந்தோம். அதுல மிகச்சிறப்பாக அந்த நடந்தது. அதை சேலம் மாவட்டம் அது தமிழ்நாடு முழுக்க செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு சேலம் மாநகரத்தில் ரிங் ரோடு ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. சேலம் மாநகரத்தில் ரிங் ரோடு போட வேண்டும். சேலம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியில் குறுகலான பகுதி. இப்ப இந்த ஜியோ ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள்லாம் அங்க அந்த அவங்களுடைய ஒயர் போடுறேன்னு சொல்லிவிட்டு சந்துக்கு
கம்பத்தை போட்டாங்க. எல்லா இடத்துலையும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் அந்த கம்பங்களை எல்லாம் எடுக்க வேண்டும். இங்க நம்முடைய சேலம் மாநகரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஆகவே நம்ம சீலாயம்பட்டி ரவுண்டானா, கொண்டலாம்பட்டி ரவுண்டானா, மாம்பாங்கம் போன்ற பகுதிகளில் மேம்பாலம் ஏற்படுத்த வேண்டும். புதிய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அந்த பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் காவலர்கள் பணியாற்றுகிறார்கள். சின்ன இடம். நம்முடைய எப்படின்னா புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒரு 2 கடை 3 கடையை ஒன்னா சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனை வச்சிருக்காங்க. எதிர்த்த மாதிரி காலி இடம் இருக்குது. அங்கே காவல் நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான சாலை விட்டு பிரதான சாலையில் போக்குவரத்து வசதி இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள இப்ப புதுசா நகரம் உருவாகி இருக்கிற பகுதியில் மினி பஸ் வசதி, அங்க ஆட்டோவில் போகணும் அல்லது இருசக்கர வாகனங்களை போகணும். ஆனா காரணத்தினால அங்க அந்த மினி பஸ்களை ஒரு உதாரணத்துக்கு குரங்கசாவடி வழியா நகரம் வழியா கோரிமேட்டுக்கு அருமையான ரோடு இருக்குது. அங்க போக்குவரத்து இல்ல, மினி பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும். செயல் ரிஃப்ராக்டரின்னு ஒரு நிறுவனம் 1000 குடும்பங்கள் அதை நம்பி இருக்கிறாங்க. அங்க சுற்றுச்சூழலை காரணம் காட்டி அந்த நிறுவனத்தை மூடப்பட்டிருக்கிறது. அதை திறக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற பெரியார் பல்கலைக்கழகம் மாமேதை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய பெயரிலே அவருடைய முதன்மை மாணவனாக இருந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்து வர்ற வேதனை எல்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுணும் போல் இருக்கும். பெரியார் பல்கலைக்கழகத்தில் 200 புள்ளிகள் இடஒதுக்கீட்டிலே சமூக நீதி மீறப்பட்டதாக முறைகேடான பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் கோடிக்கணக்கிலே முறைகேடுகள் நடைபெற்றதாக நாளிதழிலே செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களை பார்த்து சில பேர் அந்த மனுவை கொடுத்தார்கள். முதலமைச்சரும் IAS அதிகாரி தலைமையிலே ஒரு குழு அமைத்தார். அந்த குழு ஒரு நாள் வந்தது. அந்த விசாரணை முடிவு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு முழு நேர PhD பண்றாரு, அறநிலையத்துறையில் ஓதுவாரா இருக்கிறாரு, கல்லூரியில வேற ஒரு தனியா ஒரு கல்லூரியில முழு நேர பேராசிரியர் இருக்கிறாரு. இப்படி 3 போலீஸ் சான்றிதழ் தயாரித்து அவர் 2004 ரீடரா சேர்றாரு. இன்றைக்கு அவர் தமிழ் துறையுடைய தலைவராக இருக்கிறார். நடக்கிறதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க பதிவாளரே போடல. பதிவாளர் போடாம ஒருத்தர் 4 ஆண்டுகள் பொறுப்பு பதிவாளராக இருக்கிறார். அன்பிற்குரிய மாண்புமிகு உறுப்பினர் சேலம் பல்கலைக்கழகத்தில் செனட் மெம்பராக இருக்கவர். சமூக நீதிக்கான எல்லா பண்பாடுகளும் பெரியாருடைய நினைவுக்கு ஏற்ப நிச்சயமாக அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் என்பதை நம்முடைய செனட் உறுப்பினர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தொகுதியில் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செனட் உறுப்பினர் என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் ஞாபகம் வருது. நானும் தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் 2 பேரும் அதில் செனட் உறுப்பினர்கள். 6 மாதத்துக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தாங்க. நம்முடைய அண்ணன் ராமச்சந்திரனும் எங்க மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் நாங்களாம் போயிருந்தோம். ஒன்றும் இல்லை, வீசி அமைச்சர் வராரு, அமைச்சருக்கு கும்பிடுறதுக்காக போனாரு, நெஞ்சில கை வச்சு தள்ளினாரு. அதை பத்தி உடனடியாக உறுப்பினர் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்க பொதுவான கருத்துக்களை மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர்களே, இது எப்படி செனட் உறுப்பினர் என்பது இந்த மாண்பிற்குரிய இந்த சட்டப்பேரவையில தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க. நீங்க தான் தேர்ந்தெடுத்து. நாங்க அங்க ஒன்றும் தேர்தல் போட்டி இல்லை. இங்க மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த போட்டியை அறிவிக்கிறாரு. அதுல நானும் ராமச்சந்திரனும் நாமினேஷன் கொடுக்குறோம். நீங்க தான் தேர்வு பண்ணீங்க. இந்த சட்டமன்றத்தை அவமதிக்காதான் அர்த்தம். அதை தான் இங்கே தான் சொல்லி ஆகணும். பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கான்வகேஷனுங்கிறது நாங்கள் பண்ணுறதை விட அதுக்கு தான் நாங்கள் இப்போ தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்பயே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, கூட்டு உங்கள் எதிரிலேயே உங்களை கண்டிச்சிருக்கிறோம். அந்த கான்வகேஷனுங்கிறது நம்முடைய கவர்னர் அவர் தான் வேந்தர். அவருடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இன்னொன்று இப்படிலாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய இதன்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்துக்கு எல்லாம் உரிமைகள்லாம் வேண்டும், இதில் ஆளுநர்கள் நிறைய தலையிடக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறோம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியாருடைய சீடரான நம்முடைய கலைஞர் அவர்கள், கலைஞருடைய சீடரான அண்ணன் பொன்முடி அவர், மாண்புமிகு பொன்முடி அவர்கள், அவரு கட்டாயம் எங்கள் சமூக நீதியை காப்பாரு, மாண்புமிகு உறுப்பினர்களுடைய உரிமையை காப்பாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அங்கே என்ன ஒரு உதவி பேராசிரியர் ஒரு மனு கொடுக்குறாரு. மனு கொடுக்குற உதவி பேராசிரியரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ண உதவி பேராசிரியர் மேலே அவர் கோர்ட்டில் போட்டு பெயில் வாங்குறாரு. அவருடைய சஸ்பென்ஷனுக்காக நீதி கேட்டு போறாரு. உடனே அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை வழக்கு பதிவு செய்கிறாங்க.
இதை இந்த மாமன்றத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே இந்த மாதிரி நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தை பற்றி நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். மேற்கொண்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் உடனடியாக விசாரித்து தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றோடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். பாட்டாளி மகிழ்ச்சி நிறுவன தலைவர் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இளைஞர்களின் வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எங்களெல்லாம் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிற தியாகச்சமன் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் எங்களுடைய அன்பிற்கும் பாசகமுடைய அண்ணன் மாண்புமிகு கே. நேரு அவர்கள் உள்ளிட்ட இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் வணங்கி என் குலதெய்வம் ஏலூர் மாசி பெரியசாமியும் என்னை வளர்த்த தெய்வம் எங்கள் பாட்டி அம்மணி அம்மாளையும் வணங்கி என்னை என்றும் அன்போடு அரவணைக்கும் சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதியுடைய மக்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு இங்கே என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடந்த 2 முறை நான் பேசிய பொழுதில் வைத்த கோரிக்கைகளெல்லாம் அரியாகொண்டம்பட்டியில் 25 கோடியில் வெள்ளியிலே பன்மாடி தொழிலகம், சேலம் புதுரோட்டில் 5 கோடியில் ரவுண்டானா, போடிநாயக்கம்பட்டி ஏரி, பணமத்துப்பட்டி ஏரி, இது மாதிரியான சேலத்தை அழகுபடுத்தும் திட்டங்கள், 25 கோடியில் விளையாட்டு அரங்கம், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு 2.5 கோடி ரூபாய் நிதி, அதே மாதிரி சேலத்துக்கு மிகப்பெரிய ஜவுளி பூங்கா 880 கோடிகளே. இதெல்லாம் எங்களுக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோள், அந்த டெக்ஸ்டைல் பார்க் 880 கோடி ரூபா நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். அதை வேகமாக அந்த பணியை துவங்கி அதை முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இந்தியாவிலேயே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு. 54% மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நகரத்தில் வாழ்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான மாநகர நகர பேரூர் பகுதியில் அடங்கிய மாநிலம். மக்கள் தொழில், வேலை, கல்விக்காக நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நகராட்சி நிர்வாகத்திற்கு கூடுதலான நிதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புறங்களில் இருக்கும் வசதியை போல நமக்கும் தேவைன்னு ஊரக பகுதியில் இருக்கிற மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த 5 துறைகளிலே ஊரக வளர்ச்சித்துறையும் ஒன்று. இந்த நிதிநிலை அறிக்கையில் 22,562 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. சேலம் மாநகரத்தில் கூட நிறைய துப்புரவு பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர் இடத்துல அதை நியமனம் செய்ய வேண்டும். ஒரு வார்டுக்கு குறைஞ்சபட்சம் 100 பேர்னாச்சும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்களுடைய ஜி.கே. மணி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1வது திட்டத்தை தலைவர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்து கொடுத்தார். இன்றைக்கு 2வது திட்டத்தையும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்துறை அமைச்சர் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். 7,145 கோடி. அதை வரவேற்கிறோம். அந்த பணியை மிக விரைவாக துவங்கி முடிக்க வேண்டும். அந்த 2ஆம் கட்ட பணி எப்பொழுது துவங்கும் என்று அறிய விரும்புகிறோம். அதே மாதிரி ஜேஜேஎம் திட்டத்துக்கு 6,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அந்த ஜேஜேஎம் திட்டத்தின் மூலமாக எங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு கிராமத்துக்கு கூட தண்ணி பிரச்சனை இல்லை, எல்லா கிராமங்களிலும் தண்ணி இருக்கிறது என்ற நிலை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் 20 ஊராட்சிகளிலையும் 14 டிவிஷன்களிலையும் 100% குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நகராட்சி பேரூராட்சிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் நகர்பகுதியில் நிறைய விபத்துகள், மின்வாரி விபத்துகள் ஏற்படுவதாகவே பூமிக்கு அடியில் புதைவட மின்கம்பி பதிக்க வேண்டும். இந்த வைஃபை நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நம்ம சேலம் உள்ளிட்ட 6 மாநகராட்சியில் தமிழ்நாடு முழுவதும் அதை அமல்படுத்த வேண்டும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் தனியாரோ விளம்பரங்கள் மூலிமா ஏதாச்சும் வகையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமக்கு நாம திட்டத்தில்
ஊரக வளர்ச்சி பகுதியில் பட்டியல் சமுதாய மக்களும் பழங்குடியின மக்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ள பங்கை 5ல் 1 பங்கு என்று தளர்வை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சி நகராட்சிக்கு விரிவுபடுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார். அதை நடைமுறைப்படுத்துகிற அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 11வது அட்டவணையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 29 வகையான அதிகாரங்களும் 12வது அட்டவணையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18 வகையான அதிகாரங்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களை தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறையில் முதலமைச்சருடைய கிராம மேம்பாட்டு திட்டத்திலே 5145 கிலோமீட்டர் நீள சாலைகள் 2000 கோடியில் ஒதுக்கப்படும் சொல்லி செயலாக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசையும் அமைச்சர் அவர்களையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிதி பத்தாதுன்னு சொல்றாங்க. ஆகவே இன்னும் இந்த கிராம சாலைகளுக்காக கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புற மக்கள் அதே மாதிரி இந்த கிராமப்புற சாலைகள் போடும் பொழுது எதிர்காலத்தில் சாலை அகலப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்படும். ஆக அதுக்காக 2 பக்கமும் மரங்களை நட்டு, அதாவது மீண்டும் அகலப்படுத்தும் பொழுது அந்த மரங்களை வெட்டாத வகையில் 2 பக்கமும் இது எப்படி மரங்களை நட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எப்படின்னா மரம் நடுறத கிராமப்புற மக்கள் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி மரம் நடுறத ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆகவே அதில் ஒரு இயக்கமாக வனத்துறையோடு சேர்ந்து நடத்த வேண்டிய எங்கள் ஐயா டாக்டர் ஐயாவை பொறுத்தவரையில் பிறந்த நாளுக்கு யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை உலகெங்கும் இருக்கிறவங்க அவங்க பிறந்த நாளுக்காக மரத்தை நட்டு ஒரு புகைப்படத்தை எழுதி ஐயாவுக்கு அனுப்பிச்சா உடனே அவர் தொலைபேசியிலே வாழ்த்து சொல்லுவார். அந்த அளவிற்கு இயற்கையோடு ஒன்றி இருக்கிற எங்களுடைய கட்சியுடைய கோரிக்கை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான கடன் உதவிகளை தன்னுடைய முதல் கேள்வியில் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி கேட்டார். 15 நாளில் சுயஉதவி கடனை வழங்குவேன் என்று சொன்ன மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் போட்டியில் மாநில அரசாங்கத்தில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு 2019, 2023 கேலோ இந்தியா போட்டியில் சேலத்தை சேர்ந்த ஒரு ஏழை ஆட்டோ ஓட்டுநருடைய பொண்ணு சுப்ரஜா பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 2 வெங்கல பதக்கம் பெற்றுச்சு. அந்த பொண்ணுக்கு இதுவரைக்கும் ஒரு பாராட்டோ ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நார்மல் கேட்டகரியில் இருக்கிற விளையாட்டு வீரர்களை வழங்குவது போல வழங்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு 44 47 நாள் தான் வேலை வழங்கப்படுகிறது. குடும்பத்துக்கு 150 நாள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் பணிகளை உழவர்களுடைய பங்களிப்பை ஏற்று விவசாயிகளுடைய பங்களிப்பை ஏற்று அந்த விவசாய பணிகளுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும். கிராமப்புற ஊராட்சி அமைப்புகளிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். இன்னொன்று, நீங்கள் எம்எல்ஏ ஃபண்டு 3 கோடி கொடுக்குறீங்க, அதில் 54 லட்சம் ஜிஎஸ்டிக்கு போயிடுது. 2.5 கோடி தான் அந்த பணிகளை எங்களால் இது பண்ண முடியுது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அன்போடு தாயுள்ளத்தோடு கேட்பதெல்லாம் கொடுக்கிற முதலமைச்சர் ஒரு 5 கோடியா கொடுத்துட்டு அதுல தான் 2 கோடி கூட வேற பணிகளுக்கு கொடுங்கன்னா கூட சென்னை தீவுத்திடல் நகர்ப்புற சதுக்கு அமைச்சிருக்கிறீங்க 50 கோடி ரூபா இல்லை, அதுக்காக பாராட்டுகிறோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா நகர பேரூராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் நகர்ப்புற சதுக்கு அமைக்க வேண்டும். சேலத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் அவர்கள் எங்கள் பொறுப்பு அமைச்சர் புதிய பேருந்து பக்கத்தில் ஒரு காலி இடம் இருந்துச்சு. அதில் அரசாங்கத்துடைய கட்டுமான பணிகளை கேட்ட பொழுது போஸ் மைதானம் இல்லை, சேலத்தில் எந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பொதுமக்களுக்கான பயன்பாட்டுக்காக வச்சாரு. அந்த கிரவுண்டுக்கு ராஜரிஷி கவிச்சிங்கம் அத்ராஜர் வர்மாவுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நார் தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதில் டேரிஃப் 3க்கு ஒரு 500 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி அந்த கயிறு தொழில்ங்கிறது நீங்க ரொம்ப பாதிச்சு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முதல் பேச்சிலே இது என்னுடைய அரசு மட்டும் இல்லை நம்முடைய அரசுன்னு சொன்னார். அந்த உணர்வோடு முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் தாயுள்ளத்தோடு அரவணைக்கிறார். இது போன்ற என்னுடைய தொகுதியுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது, அதை உங்களிடத்தில் கொடுக்கிறேன். அதை நான் பேசியதாக பதிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டு மீண்டும் என்னை இங்கே அனுப்பிய சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லி தாயுள்ளத்தோடு எனக்கு ஒரு 3-4 நிமிஷம் சேர்த்து கொடுத்தீங்க. நன்றி நன்றி நன்றி. சேலம் வெள்ளி கால் கொலுசு என்பது ஆக்ராவில் கூட கால் கொலுசு செய்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் மிஷினில் செய்கிறது. ஆனால் எங்கள் சேலத்திலே செய்கிற கால் கொலுசு என்பது கையிலே முழுக்க 100% ஹேண்ட்மேடு செயின்ஸ். அந்த கைத்தொழிலாக இருக்கிற அந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 3 லட்சம் குடும்பங்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு
அந்த கைத்தொழிலான அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த இடம், வெள்ளி தொழிலாளர் நிறைந்த இடம் சிவதாபுரம், செவ்வாய்ப்பேட்டையில் அந்த தொழில் பூங்கா அமைக்க முடியாது. என்ன காரணம், அது ஜன நெருக்கடியான இடம். சிவதாபுரங்கிறது நகரத்தை விட்டு அவுட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு வெள்ளி கொலுசுக்கு என்று தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும், புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன முதலாளிங்க இருப்பாங்க, அந்த கட்டி வெள்ளி கொடுப்பாங்க. அந்த கட்டி வெள்ளியை வாங்கிட்டு அந்த ரோட்டை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். போகும் பொழுது வணிக வரித்துறையும் போலீஸாரும் பிடிச்சி அவங்களை ஏதோ கிரிமினல் குற்றவாளிகளை போன்று கிரிமினல் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொலுசு உற்பத்தியில தலை சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம். 100க்கும் மேற்பட்ட கொலுசு உற்பத்தியாளர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பன்மாடி உற்பத்தி மையம் ஒன்று 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது அமைக்கப்படும். சேலம் வெள்ளி கால் கொலுசு என்பது ஆக்ராவில் கூட கால் கொலுசு செய்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் மிஷினில் செய்கிறது. ஆனால் எங்கள் சேலத்திலே செய்கிற கால் கொலுசு என்பது கையிலே முழுக்க 100% ஹேண்ட்மேடு செயின்ஸ். அந்த கைத்தொழிலாக இருக்கிற அந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 3 லட்சம் குடும்பங்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கைத்தொழிலான அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த இடம், வெள்ளி தொழிலாளர் நிறைந்த இடம் சிவதாபுரம், செவ்வாய்ப்பேட்டையில் அந்த தொழில் பூங்கா அமைக்க முடியாது. என்ன காரணம், அது ஜன நெருக்கடியான இடம். சிவதாபுரங்கிறது நகரத்தை விட்டு அவுட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு வெள்ளி கொலுசுக்கு என்று தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும், புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன முதலாளிங்க இருப்பாங்க, அந்த கட்டி வெள்ளி கொடுப்பாங்க. அந்த கட்டி வெள்ளியை வாங்கிட்டு அந்த ரோட்டை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். போகும் பொழுது வணிக வரித்துறையும் போலீஸாரும் பிடிச்சி அவங்களை ஏதோ கிரிமினல் குற்றவாளிகளை போன்று கிரிமினல் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொலுசு உற்பத்தியில தலை சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம். 100க்கும் மேற்பட்ட கொலுசு உற்பத்தியாளர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பன்மாடி உற்பத்தி மையம் ஒன்று 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாநகரத்தில் தென்னலகாபுரம் பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக ரேஷன் கடை இயங்கி வருகிறது. அது முழுக்க பட்டியல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி. அந்த ரேஷன் கடை ஒரு பஜனை மடத்தில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. அதற்காக சொந்த கட்டடம் கட்ட வேண்டும் சொல்லி 15 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் என்ன இடர்பாடோ தெரியல, அந்த பணியை இதுவரையிலே அதற்கான அந்த இடம் இருக்குது, அந்த இடத்தை எடுத்து அந்த பணியை விரைந்து அந்த நான் ஒதுக்கி இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அந்த கட்டிடம் கட்டி கொடுப்ப அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்று தாங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கின்ற கோரிக்கை, இடமும் இருக்கிறது, அவரே பணமும் கொடுத்திருக்கிறார், அதில் என்ன ஆட்சேபனை இருக்கிறது? கண்டிப்பாக உடனே கட்டித் தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். சேலம் பெங்களூர் மெயின் ரோடை பொறுத்த வரைக்கும் அந்த பெங்களூர் மெயின் ரோடு ரொம்ப ஜனத்திரளான பகுதி. அங்கிருந்து பெங்களூர் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கிற விடுமுறை நாட்களில் மிகப்பெரிய கூட்டம் ஏற்காடு மலைக்கு வர்றாங்க. அதுக்காக இந்த பெங்களூர் மெயின் ரோடு மாமாங்கத்துக்கு பக்கத்தில் அங்கிருந்து நம்முடைய வெள்ளக்கல்பட்டி, செட்டிச்சாவடி, கொண்டமநாயகம்பட்டி வழியாக ஏற்காடு அடிவாரத்துக்கு ரோடு இருக்குது. இருக்கிற ரோட்டை 2 வழி சாலையாக, அதாவது எப்படின்னா இரட்டை சாலையாக மாற்றினா எதிர்காலத்தில் நம்ம சேலத்தை சுற்றி ரிங் ரோடு அமைப்பதற்கும் அது ஒரு ஏதுவாக இருக்கும். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் அருள் அவர்கள், அதாவது பெங்களூர் சாலைக்கும் ஏற்காடு சாலைக்கும் ஒரு இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா என்று சொன்னால் ஏற்காடு என்பது சுற்றுலா தலம், இணைக்க என்பது ஒன்றும் தவறான செய்தி அல்ல, அது கட்டாயம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இவர் சொன்னதை குறிப்பெடுத்து கொண்டு தான் அது ஓடிஆர் சாலையா, எம்டிஆர் சாலையா, எஸ்கேச் சாலையா என்பதையெல்லாம் அலசி பார்த்து அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, இந்த 3 வகையில் இருக்குமே ஆனால் அதற்கு உடனே முன்னுரிமை அளித்து அது விரிவாக்கம் செய்கிற பணியில் துறை ஈடுபடும். சுருக்கமாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எண்ணூரில் இயங்கி வருகிற அந்த கோரமண்டல் ஆலையை பொறுத்தவரையில் 1960களிலே துவங்கப்பட்ட அந்த ஆலை எத்தனையோ முறை அங்கே இந்த மாதிரி அமோனியம் இந்த விஷவாயு கசிந்தாலும் கூட அது இதுவரையிலே இல்லை
சிறு சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை. இப்போ இந்த 22ஆம் தேதி கசிந்தனால அந்த பகுதி மக்கள் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த கசிவை இது எப்படின்னா அடைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் கடலில் இருந்து 500 மீட்டரில் தான் அந்த டேங்க் அமைக்கணும்னு சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது. இது 20 நிமிடத்தில் அந்த அடைப்பை அடைக்காமல் விட்டிருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம். இதை தான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால உயிர் போகிறது ஒரு பக்கம், நம்ம இந்த எப்படி மெல்ல சாகிறோம், எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் கெட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் அச்சப்படுகிறார்கள். ஆக தயவு செய்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக முதல்ல நான் போட்ட பெரிய வேலை இந்த நானே 3 அடி விட்டுறேன். எங்கே எங்கே எதுவுமே வேண்டாம். ஆமாம், அதனால மற்றவங்ககிட்டையும் பேசி கொஞ்சம், ஆனால் நான் சொல்றது யாருடைய மனசும் புண்படுற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டோம். என்ன என்னக்கா சொல்றீங்க? யாருடைய மனசும் புண்படுற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஊர் வளர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 அடி 4 அடி ஒத்துழைச்சு நம்மட அரசாங்கத்தை அதான் நீண்ட நெடிய நாள் கோரிக்கை. இப்போ இந்த ரோடு வந்து எப்படின்னா 5, 15, 16 3 டிவிஷனுக்கு பிரிஞ்சு போனாலும் கூட இந்த ரோடை போடணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இடத்துல, நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் நான் ஒரு 3 முறை கேட்டேன். அது அடிப்படையில் 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி, அதாவது சாரதா காலேஜிலிருந்து இந்த ஆத்துமேடு வரைக்கும் 2 பக்கமும் சாக்கடை ஏற்பாடு செய்து அந்த ரோடை எடுத்துட்டு ஒரே ஒரு இன்ச்சு கூட உயரம் வரக்கூடாது, கொஞ்சம் அகலப்படுத்தி, முடிந்தளவு அகலப்படுத்தி இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று இங்கே அதற்கான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பணி துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து நம்முடைய இந்த அஸ்தம்பட்டி மண்டலத்தினுடைய தலைவர் அன்புகாக்கா உமாரணி அவர்களும் இங்கே நம்முடைய தலைவர் மாவட்ட தலைவர் கதிராஜத்தினம் உள்ளிட்ட நம்ம எல்லா மக்கள் பிரதிநிதிகளாக சேர்ந்து இங்கே பாட்டாளி கட்சி, திமுக, அதிமுக எல்லா கட்சியும் சர்வ கட்சி சேர்ந்தவங்களும், காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பூமி பூஜை துவங்கி இருக்கிறோம். ஒப்பந்தாட்டம் சொல்லியிருக்கிறோம். 3 மாதத்தில் இந்த பணியை முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது தரமான பணி இருக்கும். அதுக்காக எங்களுடைய நேரடி மேற்பார்வையில் அதை செய்வோம் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறோம். இன்னும் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் டாஸ்மாக் பணியாளர்கள் முன் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து டாஸ்மாக் கடையை மூடுமாறு கேட்டுக்கொண்டார். முத்துநாயக்கன்பட்டியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் உள்ள அந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கடந்த மாதம் அருள் ராமதாஸ் தலைமையில் பொதுமக்கள் 5000 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மாதத்தில் கடையை மூடுவதாக மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. 1 மாதமாகியும் மூடப்படாததால் அப்பகுதி பெண்களுடன் அங்கு சென்ற அருள் ராமதாஸ் கடையை இடமாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.
பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு பேச வருவது என்னன்னா, ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கிறோம். கிளீன் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. கிளீன் கிரீன் சேலம் தான் பண்ணணும்னு ரொம்ப பெருசாக போகிறதுனால பசுமை இருந்தாலும் சுத்தமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கிளீன் சேலம்ங்கிற மாதிரி ஒரு ஆப்பு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேயில் வரும், பட் எல்லாத்துலேயும் வரும். cleanssalem.org அப்படிங்கிற மாதிரி பேரில் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள். அந்த நோக்கம் என்னென்னா, முழுக்க சேலம் மேற்கு தொகுதி மட்டும் இல்லை, சேலம் மாவட்டம் முழுசும் இருக்கிற நம்முடைய அசுத்தங்களை கலைந்து தூய்மைப்படுத்த வேண்டும். இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா ஒரு ஆசை, சேலம் மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்றணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பசுமையாக அழகாக இருக்கிற ஏற்காடு அடிவாரத்தை நம்ம ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். சேலம் மாநகராட்சியில் இருக்கிற குப்பைகளை தினசரி 600 டன் குப்பைகளை கொண்டு போய் கொட்டி, அங்கே கொட்டுறது மட்டும் இல்லை, கொட்டி எரிக்கிறோம். மழை வரும் பொழுது அந்த குழிகள் மேகல் சைடு விட்டு எடுக்கப்பட்ட குழிகளிலே அந்த தண்ணி தேங்கி, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேரடியாக செட்டிச்சாவடி, கொண்டமநாயக்கம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, இந்த 3 ஊராட்சியும் நம்ம சேலம் மேற்கு தொகுதி, மூங்கில்பாடி, கொல்லப்பட்டி, தேக்கம்பட்டி, இந்த 3 பஞ்சாயத்துகளும், ஓமலூர், கருப்பூர், இந்த பக்கம் நம்ம கோரிமேடு, ஆறாவட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிப்படி அப்படியே அடுத்த கட்டமாக பெரியபுத்தூர் உட்பட இந்த மாதிரி பகுதியெல்லாம் இப்போ பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த மட்டும் சொல்கிறேன், யாருக்கோ என்னமோ வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த பாதிப்பு நமக்கு நாளைக்கு 1 கிலோமீட்டர் இருந்த பாதிப்பு இன்னைக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்திருக்குது. 5 கிலோமீட்டர் பாதிப்பு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சேலம் மாவட்டமே பாதிக்கத்தக்க வர்றதுக்குங்கிறது ரொம்ப நாள் எடுக்காது. தாண்டுகளிலே இன்றைக்கு 5-6 கிலோமீட்டரில் இருக்கிற நீர், நிலம், காற்று மாசுபட்டு இருக்கிறது. வெறும் 10 ஆண்டுகள். இன்னமும் நம்ம வாழ வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நம்ம குழந்தைகள், நம்முடைய பேரம்பேத்திகள், இப்படி பல தலைமுறைகள் வாழணும். அழகான மாவட்டம் இது வந்து குப்பையினாலே முழுக்க சீரழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் எனக்கு வாக்களித்த சேலம் மேற்கு தொகுதி மக்களின் சார்பாக சட்டமன்றத்திலே பேசினேன். 1 முறை பேசல, 3 முறை பேசியிருக்கிறேன். மனுக்களை சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், IAS அதிகாரிகள் எல்லாத்தையும் அதை கொடுத்து அதனுடைய சிரமங்களை நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதனால் வரையில் என்ன நடக்குதுன்னா, திட்டக்கலை மேலாண்மை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே தவிர இவரை எதுவுமே நடக்கலை. ஆன காரணத்தினாலே இன்றைக்கு மக்களை திரட்டி போராடுவதே முடிவெடுத்திருக்கிறோம். போராட்டம்னு என்ன, போய் தகவல் பண்ணுறதெல்லாம் போராட்டம் இல்லை. 10 பஞ்சாயத்து, அதுக்கும் தாண்டி 1 லட்சம் மக்களிடத்திலே துண்டறிக்கை 6 பக்கம் 3 ஃபோல்டரா ஆன துண்டறிக்கை. இந்த துண்டறிக்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இந்த துண்டறிக்கையில் கடந்த மாதம் இங்கே பாருங்கள், கொண்டமநாயக்கம்பட்டியில் எடுக்கப்பட்ட புகைப்படம், கையில் இந்த மாதிரி சிறங்கு வந்தால் வர்றது, அந்த ஊருடைய புகைப்படம். மாநகராட்சி விதியை மீறி நல்லா செஞ்சுருக்கிறது. அங்கே மாடுகள் மேய்து செத்து போயிடுச்சுன்னா அந்த செத்த போட்டோ பக்கத்தில் அந்த மாட்டினுடைய எலும்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் மக்கிறதே கிடையாது, பல ஆண்டுகள் ஆனது. அதே மாதிரி இந்த கழிவுகள் எரிக்கிறதுனால நம்முடைய கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிற ஃபோட்டோ, நுரையீரல் இதெல்லாம் ஒன்றுங்க நாம் பொய்யா சொல்லுங்க. இது அலசி ஆராயப்பட்ட ஆய்வு முடிவுகள் அவங்கிட்ட நம்ம பெறப்பட்டிருக்கிறோம். இதற்கு போராட்டத்துவை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். இன்னொன்றுங்க, ரொம்ப வேகமாக குடிநீர் கேட்டுட்டு இருக்குது. குடிநீர் வெள்ளக்கல்ல அந்த தண்ணி, மினரல் தண்ணி, அதுதான் ஒரிஜினல் மினரல் வாட்டர். அந்த மினரல் மைன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி மினரல் ஒரிஜினல் வாட்டர். இன்னைக்கு அப்படி பசுமையாக அழகாக இருக்கிற தண்ணி நீ மஞ்சள் கடலில் மாறி போச்சு. அது பாதிப்பு அங்கே மட்டும் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் நம்முடைய நண்பர்களை சந்திக்க போயிருந்தோம். சொல்கிறாரு, ஏற்காடு அடிவாரத்தில் உட்கார் வச்சு பார்த்தா, அப்படியே ட்ரோனில் வச்சு பார்த்தா, ஏற்காடு அடிவாரத்துலேருந்து அப்படியே மலம்பட்டி, அப்படியே அந்த வெள்ளக்கல் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதோ அதுக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு ஆறு இருக்குதான், 100 அடி கீழே. இப்போ அந்த ஆறு முழுசாக பாதிக்கப்பட்டோம். இந்த நிலையை மாறணும்னா அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இந்த 6 ஊராட்சியிலையும் இருக்கிற இடத்துக்கு 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் சொல்லுவது, இந்த குப்பைமேட்டை அகற்றியே தீர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
அந்த அடிப்படையில் ஒரு வீட்லேயும் இந்த துண்டறிக்கை கொடுக்குறோம். அந்த துண்டறிக்கை ரெடியாக இருக்குது. 25,000 துண்டறிக்கை நம்ம ரெடியாக இருக்கிறது. 100 துண்டறிக்கை அது மாதிரி பண்டில் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பாருங்க, ஊராட்சி நகர் தெரு அப்படின்னு போட்டு தினக்கூலி மேலாண்மை எனும் பெயரில் ஏற்காடு அடிவாரத்தில் குப்பைகளை கொட்டி இருப்பதால் குடிநீர், நிலம், காற்று மாசுபட்டு பல்லாயிரம் மக்கள் துன்பப்படுவதால் செட்டிசாவடி குப்பை மேட்டை அகற்ற கோரி கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த வரிசை எண், பெயர், கதவு நம்பரு, கைபேசி, உங்கள் ஃபோன், செல்ஃபோன் நம்பரு, கையொப்பம் எல்லாமே. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேர் கையெழுத்து போடுங்க. அப்போதான் நம்ம இது ஒற்றுமை. இதெல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு ஒரு 5000 பேரை திரட்டி சேலம் மாநகராட்சி முன்பு ஒரு மிகப்பெரிய கவர்னர் அமைச்சரை சந்திக்க போகிறோம். சென்னை சேர்ந்த முதலமைச்சர் சந்திக்க போகிறோம். இந்த மாதிரி தொடர் போராட்டம். இந்த போராட்ட குழுவுக்கு என்னை ஒருங்கிணைப்பாளராக மக்கள், அந்த பகுதி மக்கள்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் சொன்ன அடிப்படையில் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், சேலம் யூனியனு சேர்மனு, ஓமலூர் யூனியன் சேர்மனு, ஒன்றிய குழு மெம்பர், வார்டு மெம்பர்கள், இவங்க அதே மாதிரி கட்சி பாகுபாடு அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ உடனே செய்ய வேண்டியது கையெழுத்து. நான் இதை அறிவித்திருக்கிற இந்த தேதியில் அந்தந்த மாரிய கோயில்கிட்ட வாங்க, இந்த துண்டறிக்கை கொடுக்குறேன், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இந்த துண்டறிக்கை, இந்த பாருங்க 100 துண்டறிக்கைன்னா 2 ஃபார்ம், இந்த 2 ஃபார்ம் தரேன், நீங்கள் கையெழுத்து கடை கொடுத்துருங்க. இதை நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அந்தந்த அதிகாரிகிட்டே நாம் சமர்ப்பிப்போம். இது முதல் வீடியோ. தொடர்ந்து உங்களிடத்தில் இந்த குப்பைமேட்டை பற்றிய வீடியோக்களையும் இதனால் நாம் அனுபவிக்கிற வேதனைகளையும் வெளியிடுகிறோம். இன்னொன்று சொல்கிறோம், சேலம் மேற்கு தொகுதியை பசுமை தொகுதியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரக்கன்றுகளை மிகப்பெரிய அளவிலே இங்கே நட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு இயக்கத்தையும் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அது குறித்து உங்களிடத்தில் அடுத்த காணொலியிலே உங்களிடத்தில் விரிவாக பேசுகிறேன். தயவுசெய்து இந்த குப்பைமேடு அகற்ற இயக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி மறப்பது நன்றன்று. ரொம்ப நன்றிதான். கட்டாயம் நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்கல்ல ஸ்கூலுக்கு, அதனால இப்ப 91 பிள்ளைங்க படிக்குது, 200 பிள்ளைங்க பண்ணிவிடுறோம். நிறைய 2 மேல பண்ணிவிடணும். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. இங்க தேர்தல் நேரத்திலே வந்தோம். வரும் பொழுது எனக்கு யாரும் கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, இந்த மல்லம்பட்டி இந்த ஸ்கூலு இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துக்கு 7% கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இங்கே படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக படிக்க மேல வரும் பொழுது டாக்டராக, இன்ஜினியராக, இன்னும் எத்தனையோ பதவிகளுக்கெல்லாம் அவர்கள் செல்ல முடியும். அந்த அடிப்படையில் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற இந்த இடத்துல ஓபான போய் பேசணும். 10,000 சரிஞ்சிடும். இங்க ஒரு சதுரடி 5,000, 6,000, 7,000 போகும். எத்தனை கோடி ரூபாய் சொத்து! அந்த அளவுக்கான ஒரு பல கோடி சொத்தை
அழகான காம்பவுண்டு போட்டு இருக்குது. நான் எம்எல்ஏ ஆகும்போது காம்பவுண்ட் இல்லை, எனக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கிறோம். இது பத்தாது, ஏன்னா 91 மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். 200 பொண்ணுங்க குழந்தைங்களை உருவாக்கணும்னு சொல்லி பொழுது நான் இங்க இருந்து எல்லாம் தூரமா போனால போயிட்டாங்கன்னா இங்க இந்த ஸ்கூல் வந்துருச்சு. இந்த ஸ்கூலை ஒரு 10 முறை வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். அவருக்கு எப்படி வீடு கட்டணும்னு தண்ணி ஊத்துறதுல இருந்து மாதிரி தண்ணி ஊத்துறதும் வாங்கிட்டாப்படி. இந்த மாதிரியான ஒரு தன்னார்வத்தோடு அருமையாக கட்டியிருக்காங்க. இன்னும் 3 மாடி ஏற்றலாம், 3 மாடி ஏற்றினாலும் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு பள்ளி. சாக்கடை வசதி அதையும் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே அந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பீடு உங்களுக்கு சாங்ஷன் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். கிடைச்சோடனே அதையும் எழுதி விடுறோம். சுடுகாடு ரொம்ப மோசமா இருக்குனாங்க, டேங்க் கட்டி கொடுத்துருக்கோம். நீ இப்ப இன்னைக்கு வந்தே 15 நாள் இருந்தா தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு போராட்டம் தான் இருக்குது. அதை சொல்றேன், கட்சி பார்க்காம எல்லாருமே போர்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து மகாத்மா காந்தியுடைய இந்த பணியை சிரமேட்டு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சக்திகள் அவங்களுக்கும் தினம் தான் கூப்பிட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகள். குடிநீர் வடிகால் வாரியத்தில் பலமுறை கேட்டிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒரு கட்டத்தில் போய் இந்த ஆர்டிஎஸ் இருந்து போட போறேன். நீ எந்த மக்கள் துறையில வாங்குறீங்க, சுடுகாடு உறுதியை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப நாங்க நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் சார். எவ்வளவோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூலை நீங்க ஸ்கூல் இன்னும் 2 பில்டிங் தலைவர் கதை சொல்லுங்க. கண்டிப்பா ரூம் மேல கட்டி கொடுத்துறோம், கட்டி கொடுத்துறோம். ஆமா, யாருமே கேட்காமயே இந்த ஸ்கூலுக்கு பூஜை போட்டேன். நான் ஃபண்ட் ஒதுக்குனேன், கேட்காம ஃபண்ட் ஒதுக்கணும். இன்னும் சிறப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க சார். அப்படி கொடுங்க. என்ன தெரியுதா? அதுல பணம்லாம் இருக்கு. சொல்லுங்க, பணமும் கொடுத்துருந்தேன், எஸ்டி கார்டு கொடுத்துருந்தேன். எந்த பண்ணிக்கலாமா? நான் பார்த்துல நீங்கள் ஐயா தலைவர் அவங்க ஒய்ஃப் ஒரு நாளில் வந்தார், உங்களெல்லாம் போய் பார்த்துட்டு சொன்னாங்க. அரசாங்கத்தையும் சொல்லி என்ன பணம் வாங்கிட்டு நாங்களும் என்ன உதவி பண்ணுறோம், எந்த உதவியாலும் சொல்லுங்கள். பார்த்துக்கிறேன். மறைந்த கார்த்தின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி நம்ம தொகுதி சேர்ந்த அந்த தம்பி வீட்டுக்கு போய் இன்னைக்கு காலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த குடும்பத்துக்கு நல முடிந்த கட்சி சார்பில் நம்மளோட சேலம் மேற்கு எம்எல்ஏ அடிப்படையில் நல முடிந்த நிதி அளித்திருக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இது ஏற்காட்டிலிருந்து வந்த இந்த பஸ்ஸில் பாதிக்கப்பட்ட 70 பேருமே உடல் உழைப்பு தொழிலாளர்கள். யாரும் சுற்றுலா போய் உளுந்து மரணம் அடையில். இப்போ கார்த்தி அந்த தம்பி சொல்கிறாங்க, அவர் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தார். இங்கே இப்போ ரொம்ப கொடுங்காயமுற்று ஐசியூவில் இருக்கிறவங்க கேட்டப்போனா வெல்டிங் வைக்கிறதுக்காக போனாங்க, வெல்டிங் வைக்கிறதுக்கு போனாங்கிறாரு. ஒருத்தர் வந்து நான் படிக்கட்டு கட்ட மேஸ்திரி அப்படிங்கிறாரு. இப்படி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைப்பது என்னென்னா, இன்றைக்கு தமிழ்நாடுடைய முதன்மைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இறந்தவர்கள் குடும்பத்துக்கு உடனடியாக 25 லட்சம் நிதியும் அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும். அதாவது நாங்கள் வேலை வாய்ப்புனா என்ன பெரிய என்ன குரூப் 2 குரூப் 3 செய்கிறோம். ஏதோ சத்துணவு ஆயர்களை ஒரு பியூனோ வாட்ச்மேன் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை அந்த அரசு வேலையை அந்த குடும்பத்துக்கு இறந்த 5 பேர் குடும்பத்துக்கு வழங்கணும். என்னென்னா அந்த 5 பேர் குடும்பமும் இப்போ கார்த்தி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். சேர்ந்து ஆண்டிப்பட்டி சேர்ந்த தம்பி கார்த்தி ஒரு பையன், அவங்க அக்கா வந்து அவங்க வீட்டோடு இருக்குது. அவங்க மாமாவுக்கு உடல் ஊனமுற்றவர், அவங்க அம்மா நடக்கவே முடியாதவங்க. அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக அந்த தம்பியினுடைய உழைப்பை நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த அக்காவுக்கோ அல்லது வேறு யாருக்கோ அந்த குடும்பத்துக்கு வேலையை கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்வாழ முடியும், சாப்பிட முடியும். இதே மாதிரி தான் மற்ற குடும்பங்களும். இப்போ இன்றைக்கு இங்கே பாருங்கள், கொடுங்காயம் விட்டுருக்கிற 15 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. கொடுங்காயம் விட்டுருக்கிறது அவர்கள் வந்து எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 7 மாதத்துலேருந்து 10 மாதங்கள் ஆகும். அதுவரையிலே அந்த குடும்பம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? ஆக அந்த இறந்தவர் குடும்பத்துக்கு 25 லட்சம் பணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும். கொடுங்காயமுற்றவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். இவன மிதமான காயம்பட்டவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். இதை தான் நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். அவர்கள் செய்வார். என்னென்னா ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்குறாங்க, அரசு வேலை கொடுக்குறாங்க. உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக போன இளைஞர்கள் இன்றைக்கு உயிர் போகுதுன்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பேற்றுக்கணும், அரசாங்கம் தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆக நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் சேலம் மேற்கு தொகுதி மக்கள் சார்பிலும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து இன்னொன்றுங்க, இது மட்டும் இந்த விபத்து இப்போ மட்டும் நடக்கல. ஏற்காடுங்கிறது ஏழைகள் ஊட்டின்னு சொல்கிறோம். ஏழைகள் ஊட்டி ஏற்காடு. இந்த இவனா சாலை இன்னும் அதிகமாக விரிவாக்கம் பண்ண வேண்டும். குறிப்பாக அந்த முனிப்பூங்கல் பக்கத்தில் இது சமீபத்தில் நடந்த கொடுமையான விபத்தில் 2வது விபத்து. இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லப்பட்டி சேர்ந்தவங்க அங்கே போகிறாங்க, அதில் ஒரு 10 பேர் சாகிறாங்க. இது 2வது விபத்து. ஆக அந்த இடத்துல இவ்வளோ ஒரு விபத்து நடந்த பின்னாடியும் நம்ம ஆய்வு பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் சொல்கிறோமோ தவிர அந்த சாலையை அகலப்படுத்தி வண்டி வாகனம் அடித்தே அடித்து நிற்கிற மாதிரி போனோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா 3 பெண்டு தள்ளி கீழே தான் அந்த வண்டி வருது. இது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதுக்குரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்கலைன்னா மனித உயிர்கள் அவ்வளோ கேவலமானதா என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இங்கே வேண்டுகோளாக வைக்கிறேன். உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் நிச்சயமாக பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா அவர்களும் நான் அன்புமணி அவர்கள் வழிகாட்டுகின்ற மிக கடுமையான போராட்டம்